பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். எஸ், என்னென்ன ரெசிபிஸ் நீங்க வந்து விதவிதமா நீங்க பார்த்துருந்தீங்க. மேங்கோ ஸ்பெஷல் பாத்தீங்க, அப்புறம் வேற என்ன பண்ணி காமிச்சோம்? முதல்ல மில்லட்ல இருந்து ஆரம்பம். மில்லட், அப்புறம் ரா மேங்கோ, மாம்பழ குழம்புலாம் அஃப்கோர்ஸ் தட்ஸ் தேர் இன் தி பிளேலிஸ்ட். அதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் our very sweet close friends, Mrs. Vilasini Krishnakumar of Bangalore, she taught me a very nice recipe இந்த வாட்டி நாங்க போயிருந்தப்போ. So this episode is only for Vilasini and her help Sandhya. Very good. அவளுக்கு தான் இந்த எபிசோட் ஃபுல்லா பண்ண போறா. அத சொல்லு. இது வந்து this is called அவ சொன்னது புளிங்கரின்னு. That's with வெள்ளை பூசணிக்காய் and சிவப்பு பூசணிக்காய். சிவப்பு ரெட். அதுக்கு வந்து எவ்வளவு முதல்லயே கரெக்ட்டா சொல்லு. எல்லாம் about 150 grams ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட். இதுல வந்து ட்ரை ரோஸ்ட் பண்றதுக்கு வெந்தயம் 1 டீஸ்பூன், அரிசி 2 டீஸ்பூன் அண்ட் 3 வெத்த மிளகாய். ஓகே. அப்புறம் வந்து வெல்லம் கொஞ்சம் போடணும். ஓகே. தென் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் கொஞ்சோண்டு புளி ஊற வச்சிருக்கேன். எவ்வளவு புளி? மேபி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ். ஓகே. நாட் அரி நெல்லிக்காய்ல, அந்த ரெகுலர் நெல்லிக்காய் சைஸ் சின்னது இவ்வளோ பெருசு இருக்கு. நாட் டிப்பெல்லாம் இவ்வளோ மண்டையாக வருது, அது கிடையாது. அது மாதிரி. ஸோ திஸ் வந்து இது வந்து ஒரே ஒரு விசில் குக்கரில் வச்சு which I am going to do it. So I am going to அது புளித்தரத்துலேயே வேக விட்டுற போகிறேன் இதை. So just light the lamp. Light the lamp. Light the stove. வழக்கேத்தறதுல தண்ணி எவ்வளவு? ரொம்ப மைல்டு இந்த இது இருந்தா போதும். Okay. It need not be too tangy. Okay. Am I using the right word? Correct. இது தண்ணி எவ்வளவு ஒரு அந்த ஒரு பெரிய அழகு அளவு இருக்குமா? ஒரு அழகு. 200 ml. ஆமா. இந்த பாரு, இதுல வந்து இது முங்குற அளவுக்கு தண்ணி கூட விடலாம் இன்னும் கொஞ்சம். Give me some more water. போடு. போடு. அதுதான்? போடு. போட்டுட்டு இதுல வந்து இந்த பாரு கல்லுப்பு அண்ட் மஞ்சள். எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுடுறோம். போட்டுட்டு ரொம்ப வேக வைக்க வேண்டாம். இது ஒரு குட்டியா ஒரு விசில் வந்துட்டாக்க that's more than enough. In the meantime we can roast the இது. Very good. Okay. முதல்ல வந்து I am adding the வெந்தயம். 1 டீஸ்பூன். ஓகே. ஏன்னா தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறோம். சேர்த்துட்டு இது 4 வத்த மிளகாய். வெந்தயம் வெடிக்கிறது. வாசனை பாருங்க. வாசனை. இது அரிசி வந்து கொஞ்சோண்டு பருப்பு இல்லன்றதெல்லாம் சேர்ந்துக்கிறதுக்கு. ஏன்னா பருப்பு கிடையாது, இது ஒட்டுக்கிறதுக்கு. மேபி தட்ஸ் டு தி வாசனை. I am sure. ஏன்னா அது பொரி வாசனை வந்துடுறது பாரு, நல்ல வாசனையா இருக்கும் அப்பதான். பட் ஆனால் இது கரண்டி நல்லா இருக்கே தவிர சத்தமே வரல. பட் வாட்டம் இல்லை, இதுவே கொஞ்சம் வளைஞ்சு வச்சுருக்கலாம். உனக்கிட்ட கேட்டு டிசைன் பண்ண சொல்லலாம். அவளுக்கு தெரிஞ்சிருக்காதான் இருக்கும். நம்ம ஊர் கரண்டியே கிடையாது அவளுக்கு அப்படின்னு மொத்தம் சுத்தமாக தெரிஞ்சிருக்காது. அதுங்களுக்குலாம் வெளியூர் கரண்டிக்கெலாம் என்னத்த தெரிஞ்சிருக்கும். இந்த பாரு எப்படி பொரிஞ்சிருக்கு பாருங்க. அரிசி பொரிஞ்சிருக்கு பார்த்தியா. வெந்தயம் நல்ல டார்க் வாசனை. இப்போ வந்து இதை வந்து அப்படியே போய் நீ இது பண்ணிக்கோ, கூல் டவுன் பண்ணிட்டு அரைச்சு வந்துடுறேன். ஆமாம், நல்லா பொடி தான், நாட் அரைக்கிறது. இட்ஸ் a powder. பொடியாக அரைக்கிறது. சொன்ன மாதிரியே நல்ல பொடியாக அரைச்சி வந்திருக்கேன். பொடி பண்ணின்னு வந்திருக்கேன். பொடி பண்ணி. again you are making a mistake. இப்போ பாரு, இது திறக்க போகிறேன். இது என்ன ஒரு விசிலா? ஒரு விசில். அடுத்த விசில் வர ஆரம்பிச்சோன்னா அணைச்சிட்டேன். மேபி 1.25 விசில் கிழிஞ்சுது. எல்லார் வீட்லையும் அப்படிதான் பண்ணுவா. which they say the slow medium high அதெல்லாம் ஏன் சொல்றா சொல்லு. சரி you can't have அதே மாதிரி தான் அதுவும். சிக்காப்பா ஆகா பாரு, இது வந்து இப்போ குழஞ்சுக்கா அது கரெக்டா வந்து பாரு, எவ்வளவு நல்லா இருக்கு பாரு. தான்லாம் எப்படி தெரியுது பாரு. நல்லா தெரியுது. மஷியா it won't. இப்போ இந்த பொடியை வந்து I'm just adding it. சபாஷ். இந்த பொடிக்கு ஆக்சுவலா மெயின் நல்ல வாசனை வந்து இந்த வெந்தயம் தான். உடம்புக்கும் நல்லது. அண்ட் ஆல்சோ இதுக்கெல்லாம் அந்த நம்ம ஊறுகாயெல்லாம் கூட வெந்தய பொடி குளிர்ச்சி தனியா போடுறோம். நல்லா குளிர்ச்சி. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. நோ பருப்பு நட்டி கொஞ்சம் சேர்த்துக்கிறதுக்கு வந்து இந்த அரிசி வறுத்து அரைக்கிறது. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். ஓகே.
பொடி போட்டு இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாரு. ஆமாம். நான் இன்னும் ஒன்று மறந்துருக்கேன். இதை வந்து தேங்காய் ஒன்று ஒரு 2 டேபிள் ஸ்பூன். பார்த்தா நீ கேரளா ரெசிபின்றியே பாரு. இதை வந்து இப்போ அது ஊற்றுறேன். இதை கொதிச்சுட்டு தன்னை திக்கா. வெரி குட். என்ன ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இருக்கும். தாராளமாக இருக்கும். அதையும் போட்டாச்சுனாக்க இன்னும் இட் ஆட் டு தி டேஸ்ட். நைஸ். கொதி வந்து கொஞ்சம் திக்கன் ஆனதுக்கு அப்புறம் தாளிக்கலாம். கொஞ்சோண்டு வெல்லம் அப்போ அந்த சமயத்துல போடலாம். we need not add now. சரி. கொஞ்சம் அந்த கொதிக்க ஆரம்பிச்ச விட்டு then you can add it. ஓகே. இது கொஞ்சம் மூடி வச்சிருக்கேன். இப்போ பத்திர மாதிரி வச்சுக்கிற பாரு. கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கேன். இதெல்லாம் தான் அந்த ஃபைன் இது nuances. அதே தான் இந்த விசில்லையும். ஒரு விசில் 1.25 விசில். சில சமயம் பொங்கலுக்கு ஆக்சுவலாக அதை விட 2 விசில் வர முக்கால்வாசி வந்தோன்னு அனுப்பிச்சிடுவேன். சம்டைம்ஸ் we even release the pressure. அதெல்லாம் இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த பொங்கல் எங்களோட அந்த பிளேலிஸ்ட்ல அம்மாவும் நானும் இருக்கு. அதுல வந்து அம்மா வந்து has done certain things. அந்த அரிசி பருப்பு வேக வைக்கிற விதம், அதுலயே வந்து என்னெல்லாம் ஆட் பண்ணணும், அதுல இருந்து கொஞ்சம் எண்ணெய் போடுறது, உப்பும் போட்டு வேக வைக்கிறது, அதெல்லாம் demystify certain things. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உப்பு போட்டா கூட எல்லாம் வேகும். அதெல்லாம் ஒன்று. that's what I always say. even for bisibeli bath நீ கூட்டாஞ்சு எல்லாத்துக்கும் உப்பு போட்டுடுறது. அது நிறைய பேர் they have a maybe அவளுக்கு வேகலையோ myth is the உப்பு போட்டா வேகாதுன்னு. it is not at all so. but நீங்க மெயினா you should try that வெண்பொங்கல் recipe. அம்மா's வெண்பொங்கல் is just fantastic. அது ஏன் சொல்லு? சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டு அதுல இருக்கிற முந்திரி பருப்பு போட்டு சாத்தி. நோ மார்கழி மாசத்துல என்ன பண்றேன் நான் அது சொல்லு. அத சாப்பிட்டுட்டு நான் கார்த்தால 5 மணிக்கு டியூஷன் வேற போவேன். every day not a day there without making பொங்கல். உமாச்சிக்கல் பண்றதான் பண்றது. பண்ணி பழக்கமால. அதுதான் ஒன்னு அவசரப்படாதேன்னு சொல்றேன். பாரு எப்படி கொதிக்கிறது பாரு. இப்போ ஆகா வாசனை கேட்டு இப்போ வந்து I'm adding this வெல்லம். கொஞ்சம் தான் போடுறேன். இது ஒரு 2 டீஸ்பூன் இருக்குமா? 2 டீஸ்பூன் தான். அதுவே எனக்கு பிடிக்காது. நான் ஆல்வேஸ் டெல் யூ நோ ஐ டோன்ட் லைக் வெல்லம் அட் ஆல். தேங்காய் எண்ணெய் தாளிச்சுடுவாங்க. ஆகா 2 டீஸ்பூன். ஆமாம். வாசனை தானே அது. கொஞ்சம் அதுக்கு மேலே விட்டாலும் பிரமாதமாக இருக்கும். விட்டானா தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் வச்சிருக்கேன்? தாளிக்கிறது பாரு. கடுகு 1 டீஸ்பூன் தான், நாட் மச். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் தான், கொஞ்சம் தான். அப்புறம் எங்கே அந்த இது 1 கரண்டி. இப்போ இதை வந்து இப்போ ரெண்டுமே ஒன்றா போட்டுவிடுறேன். அது ஒரே ஒரு வெத்த மிளகா பண்ணிட்டு இது பாரு. இறக்குற சமயத்தில் யூ ஆட் திஸ் பெருங்காய பொடி. ஸோ அதுதான். அண்ட் இது கருவேப்பிலை. சரி, இதுக்கு நல்லா இருக்கும் கருவேப்பிலை. கொத்தமல்லி ஓன் சூட் ஓன் ஜெல் வித் தட் ராதர். ஹிங்குவா. ஆஹா ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்படி நல்லா உங்களுக்கு இப்போ பாரு. இப்போ அணைச்சுடுறேன். இதை அணைச்சிட்டு ஆட் கருவேப்பிலை. ஒரு ஆர்க்க இல்லை, நல்லா ஒரு ஆர்க்கு தாராளமாக 2 ஆர்க்கு. இப்போ வந்து இதை இது பண்ணுறேன். ஆஹா, அது சிம்பிள் ரெசிபி. சிம்பிள் அண்ட் இது பாரு. இதுக்கு நீ இது பார்த்தனா இன்னும் கூட கொஞ்சம் திக்கனா இருக்கு பாரு. ஏன்னா அரிசி போட்டுக்கொள்ள அதனால. இதுக்கு பருப்பு ஒன்றும் கிடையாது. You can probably you can even use it for take it for idli. No, and it's நீ சொல்ற மாதிரி சூப்பு. சூப்பு ரசம் அன்னைக்கு அந்த இது தேங்காய் பால் ரசம் பண்ண மாதிரி தான் நல்லா பேர் இன்ஃபேக்ட் சூப் மாதிரியே போட்டிருக்காங்க. ரெடி டேஸ்டிங்க்கு. அந்த இது தானோட தரேன். சிக்காப்பா ஜாகிரதை எங்கிட்ட போட்டு. நான் அதை பிடிச்சிக்கிறேன். இல்லை நீ கையில் பட்டுவிட, எனக்கு பயமாக இருக்கு. போதும். சிக்காப்பாத். எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட கொஞ்சம் உப்பும் வேணும், வெல்லமும் வேணா ஆட் பண்ணலாம். பட் இதுல அந்த அரைச்ச அந்த பொடி மேக்ஸ் ஆல் தி டிஃபரன்ஸ். கொஞ்சம் வெந்தயம் நல்லா தூக்கலாவே இருக்கு. அந்த அரிசி பொரிஞ்ச வாசனை இருக்குல்ல,
இட்ஸ் ஜஸ்ட் ஃபேண்டாஸ்டிக். இது வந்து என்ன வெறும் சாதத்துக்கு இல்லை தோசை? சாதத்துக்கு நம்ம இது மாதிரி தொட்டுக்கலாம். சாதம் பிசிஞ்சு நல்லா நெய் குத்திட்டு சாப்பிடலாம். ப்ராப்ளி ஐ திங்க் யூ கேன் யூஸ் இட் ஃபார் கல் தோசை, அது கூட நல்லா இருக்கும். ப்ராப்ளி யூ கேன் ஆட் ஈவன் மோர் வெஜிடபிள்ஸ் ஆல்சோ. நைஸ் நைஸ், லவ்லி, ஃபேபுலஸ் ரெசிபிமா. எக்ஸலண்டா இருக்கு. தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ so much. நீங்களும் பாருங்க உங்களோட இப்போ நிறைய நான் இப்போ எபிசோட்ஸ் சொன்ன மாதிரி ஃபெஸ்டிவ் சீசன் இஸ் ரவுண்ட் த கார்னர், நிறைய வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு ஸ்பெஷலாக அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெசிபிஸ் பண்ணுவீங்க வந்து காமெண்ட் அண்ட் லெட் அஸ் நோ, or send us an email and we will get in touch with you. We will see you in another episode of Ammavum Naanum. See you. Bye. Bye.